ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு மிளகாய் வறுத்து போடப்போ சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். பாருங்கள், தேவையான அளவு பொருள் பார்க்கலாம். டக்குன்னு கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, தக்காளி ஒரு 4, வெங்காயம் ஒரு 4, பூண்டு, புளி, தேவையான பொருளெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு செய்யணும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே, கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, மிளகா போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். சிம்மில் வச்சு தீஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு செய்யணும். நல்லா வதங்கிட்டு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. மிளகா போட்டு நல்லா வதங்கிட்டோன்ட்டு பருப்பும் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். தீயாமல் வறுக்கணும். கொஞ்சம் கலர் மட்டும் மாறணும். தேவையான அளவு நெல்லிக்காய் சைஸ் புளி பாருங்க, வதங்கி போச்சு நல்லா. காலை டிஃபன் சப்பாத்தி, பொட்டேட்டோ கிரேவி, வேர்க்கடலை சட்னி, மஞ்சத்தூள், பெருங்காயம், இட்லி இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்து கடைஞ்சோம்னா சுவையான பருப்பு மிளகாய் சாம்பார் ரெடி. ஃபிஷ் ஃப்ரை மதியானம் லஞ்சுக்கு. ஜிலேபி மீன் பாருங்கள், இந்த மாதிரி வெந்துச்சு பருப்பு. இதை நம்ம கடைஞ்சி ஒரு 2 கொதி அப்படி கொதிக்க வச்சு இறக்கணும். ஏன்னா அப்போ தான் வெயில் காலத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களை முட்டை வேக வச்சுட்டு கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதான் பாக்ஸுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நீங்களா